ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவராத்திரி 9 நாட்களும் இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் அணையாமல் ஏற்றினாலே போதும். நினச்சது 9 நாட்கள் நடக்கும். கொலு வைக்க முடியாதவங்க கொலு வச்சதுக்கான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது மகா பெரியவா தன் பக்தருக்காக அறிவுறுத்தின ஒரு எளிமையான நவராத்திரி வழிபாடு. நவராத்திரிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மகா பெரியவர் ஒரு நாள் மடத்தை தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த நேரத்துக்கு ஒரு பெண்மணி தரிசனத்துக்காக வந்தாங்க. அப்போ வந்ததும் அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சாமி, நான் எல்லா விதமான பூஜை முறைகளும் பண்ணுறேன், ஆனால் எங்கள் வீட்டில் கொலு வைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு கொலு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்கு அது பழக்கம் இல்லாததால் என்னால் செய்ய முடியல. அதுக்கு மாற்று இணையாக வேறு ஏதாவது ஒரு பூஜை இருக்குதா, கொலுவுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை மகா பெரியவர்கிட்ட முன் வச்சாங்க. அப்போ மகா பெரியவர் அந்த பெண்மணிக்கு மட்டுமல்ல, அங்கே இருந்த எல்லோருக்குமே கொலு வைக்க முடியாதவங்க என்ன விதமான பரிகாரம் பண்ணலாம், என்ன விதமான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வழிமுறைகளை வழங்கினார். அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 நாட்களும் உங்கள் வீட்டில் அகண்ட தீபம், அதாவது அகன்ற தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றணும். இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் வாங்க தேவையில்லை. மண்பானை கடையில் போயிட்டு கொஞ்சம் வாய் அகலமாக ஓரளவுக்கு அகல் விளக்குலேயே கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு மண் குடுவையை வாங்கிட்டு வாங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நவராத்திரியோட 9 நாட்களும் அந்த தீபம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியணும். நவராத்திரின்னு சொன்னாலே துர்காதேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இவங்க 3 பேர் நினச்சி தான் நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம். மொதல் 3 நாட்கள் துர்காதேவிக்கு, நடுவில் இருக்கக்கூடிய 3 நாட்கள் லக்ஷ்மிக்கு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கு. இப்படி 3 தெய்வங்கள் நம்ம தனித்தனியாக வழிபட்டாலும் நவராத்திரியில் இந்த 9 நாட்களுமே நம்ம அம்பிகையை மனசில் நினச்சிக்கிட்டு கொலு வைக்க முடியாதவங்க இந்த ஒரு அகன்ற தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் அணையாமல் ஏற்றலாம். ஒருவேளை உங்களால் அணையாமல் பார்த்துக்க முடியல, எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரமாவது உங்கள் வீட்டில் இந்த அகன்ற தீபம் எரியலாம். நவராத்திரியோட 9 நாட்களையுமே இதை ஏற்றணும். கண்டிப்பாக பலன் கொடுக்கணும்னு மகா பெரியவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நவராத்திரி ஒரு 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, தாராளமாக அன்னையிலேருந்து கூட நீங்கள் இந்த விளக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நவராத்திரி முடியறதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நாளைக்காவது இந்த அகன்ற தீபத்தை மகா பெரியவர் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க. இதுக்கு நீங்கள் புதுசாக பெரிய பாத்திரம் ஒன்றும் வாங்க தேவையில்லை. மண்பானை கடைக்கு போயிட்டு ஓரளவுக்கு அகல் விளக்கிலேயே உங்கள் உள்ளங்கை அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு அகன்ற மண் பாத்திரமாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தினமும் அந்த விளக்கை நீங்கள் பராமரிச்சுட்டு அணையாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு ரவிக்கை துணி, தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம், இது 3த்தையும் கொடுங்க. கூட கொஞ்சம் புஷ்பம். இப்படி பண்ணாலே நீங்களும் கொலு வச்சதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.